Hello and welcome to another lesson of Aankilam Katpom. Padam 40, lesson 40. Have you done all the homework that Miss gave last week? Let's look at one word, incomparable. Incomparable means you would have found out you cannot compare. அதாவது ஒருவரோடும் ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாதபடி நல்லதாக இருக்கலாம், ஒப்பிட முடியாதபடி கெட்டதாகவும் இருக்கலாம். இன்கம்பேரபிள், அதை ஒப்பிட முடியாது ஒருவரோடும் எதற்காகவும். அடுத்து சொல்லி பார்ப்போம். இன்கம்பிட்டன்ட், இது நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களோட ஆஃபீஸில் அல்லது உங்களோட ஸ்கூலில் யூ ஆர் இன்கம்பிட்டன்ட் என்ற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சால் அது கூடாது. ஏனென்றால் ஒன்றுக்குமே தகுதி அற்றவர், இவரால் எதுவும் நல்லாக செய்ய முடியாது. அப்படி ஒருக்கா இன்கம்பிட்டன்ட் என்றால் வேறு பல நாட்கள் போக போக திறமையாக வரலாம். இன்கம்பிட்டன்ட் என்று சொன்னால் அது நல்லதல்ல, தகுதி அற்றது. இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், கார்கள் வைக்கும் இடத்திற்கு என்ன பெயர்? ஜெனரல் நாலேஜ். இடைக்கிடையே ஜெனரல் நாலேஜும் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவேன். ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர்ஸை தேடி வைத்தால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கார்களை வைக்கும் இடம் உங்கள் எல்லோருக்கும் தெரிய வேணும், கராஜ். கார்களை உள்ளுக்கு வைத்து பூட்டும் இடம் அல்லது கார்களை வைத்து விற்கும் இடங்களை கராஜ் என்று சொல்லுவோம். ஓகே, இன்றைய லெசனை பார்ப்போம். இன்று இந்த நாட்டிலே வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் சில வேளைகளிலே எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும், எவ்வளவு படித்து டாக்டராக, லாயராக, டீச்சராக இருந்தாலும் இந்த நாட்டிலே பேசும் சில வசனங்கள் இந்த நாட்டுக்கே உரியதாக இருக்கும். அது டிக்ஷனரியிலே அந்த வசனங்களை கண்டு படிக்க முடியாது. இவர்களோடு படித்து கதைச்சுத்தான் நீங்கள் பழக வேண்டும். அப்படிப்பட்ட சொற்களுக்கு பேர் கலோக்கியலிசம். கலோக்கியலிசம் ஒரு பெரிய சொல்லு. எழுத்து கூட்டுங்கள். க ஓ ல ல ஓ கு அ எல் இ ஸ் லிசம், இயலிசம், கலோக்கியலிசம். பிரித்து வாசியுங்கள். கலோக்கியலிசம் என்றால் என்ன? உதாரணத்துக்காக the apple of one's eye என்று இங்கே சாதாரணமாக சொல்வார்கள். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையை அவர் என்னுடைய இஸ் மை ஆப்பிள் ஆஃப் மை ஐ என்று கதைப்பார்கள். ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ இஸ் சம்படி ஸ்பெஷல். ஒரு ஆஃபீஸிலே ஒரு ஆள் பஸ் விருப்பமாயிருந்தால் அவருடைய வேலைகளிலே நிச்சயமாக அவர் நல்லா திறமையாக செய்தால் அவரை ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐ என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு திறமைசாலி, ஒருவருக்கு ஸ்பெஷலாக இடம் இருக்கிறது. இஸ் an apple of my eye. அப்படி நீங்கள் இருந்தால் அது நல்லது. the apple of one's eye. அப்போ நீங்கள் நினைக்காதீங்கள் கண்ணுக்குள்ளே ஒரு ஆப்பிள் இருக்குது அல்லது ஆப்பிளுக்குள்ளே கண் இருக்குது என்று யோசிக்காதீங்கள். அதுக்கு கருத்தே வேறை. a wet blanket. அதிகமாக இதை கேள்விப்படுவீர்கள், ஆனால் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். இப்போ சில வேளை ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் அந்த ஆட்களுக்கு பிடிக்காட்டி ஓ ஹீஸ் a wet blanket என்றுவார்கள். நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் கண்டுபிடியுங்கள், அதை எந்த உதாரணத்திலே பாவிக்கலாம் என்றும் கண்டுபிடியுங்கள். wet blanket. colloquialism. dead beat, அதையும் பாவிக்கலாம். இங்கு இருக்கிறவர்கள் தாராளமாக பாவிப்பார்கள். ஆனால் எந்த வெளிநாடுகளில் இருந்து வந்தால் அவர்களுக்கு இது புதுசாக இருக்கும். அது ரெண்டுக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக கருத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஹோம்ஒர்க் எப்படி செய்ய போகிறீர்களோ தெரியாது, ஏனென்றால் டிக்ஷனரியில் பார்க்க முடியாது. நீங்கள் வெட் என்று தனியாக பார்த்தால் ஒரு கருத்து வரும், பிளாங்கெட் என்று தனியாக பார்த்தால் ஒரு கருத்து வரும். ஆனால் வெட் பிளாங்கெட் என்று நாங்கள் பேசும் பொழுது அது அந்த கருத்தாக இருக்க முடியாது. குட் ஃபார் நத்திங், அது விளங்க வேணும் உங்களுக்கு. தட் எம்ப்ளாயர் is good for nothing. That employee is good for nothing. அவர் குட் ஃபார் நத்திங் என்று சொன்னால் ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லை, யூஸ்லெஸ்.
யூஸ்லெஸ் என்று சொல்லாமல் அவர் குட் ஃபார் நத்திங் என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அடுத்ததாக a peppery individual. Peppery individual. individual என்றால் அவர் ஒரு தனிப்பட்ட ஆள். அவர் ஒரு peppery individual. அது என்ன வித்தியாசம்? peppery என்றால் முன்கோபம், சரியான கோபக்காரர். இப்போ சில வேளையில் நீங்கள் புது இடத்துக்கு போனால் மற்ற வேலை செய்பவர்கள் ஹீஸ் a peppery individual என்று உங்களுக்கு வார்னிங் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவருக்கு கெதியாக கோபம் வரும். At rest. Where is your father? He is at rest. அப்படி என்றால் அவர் படுத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தமா? When is he going to wake up என்று கேட்க வேண்டாம். At rest என்று இந்த கண்ட்ரியிலே சொன்னால் அவர் இறந்து விட்டார் என்றதுதான் அர்த்தம். At rest. Out of sorts. Out of sorts என்று யாராவது வந்து சொன்னால் உங்களுக்கு I'm feeling out of sorts. எனக்கு அவ்வளவு சுகம் இல்லை. அதுதான் அவர்கள் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் என்றார்கள். இந்த நாட்டவர்கள் மற்றவர்களுக்கும் விளங்கும் என்று யோசிக்கொண்டுதான் அப்படி பேசுவார்கள். ஆனால் எங்கள் நாட்டவர்கள் மாத்திரமில்லை, எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அவர்கள் பாகிஸ்தானாக இருக்கலாம், அல்லது ஜப்பனீஸாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம், அவர்களுக்கு இங்கிலீஷ் ஆட்கள் பேசும் இந்த கொலோக்கியலிசம் விளங்காமல் இருக்கலாம். இங்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸோடு வந்து the public, if you are going to work with public, you should understand some of the colloquialism. சில டாக்டர்ஸ் கூட highly qualified டாக்டர்ஸ் இந்த நாட்டுக்கு வந்து இந்த கொலோக்கியலிசம் விளங்காமல் அவர்களுடைய எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் விட்டிருக்கிறார்கள். அதனாலே டாக்டருக்கு பேஷண்ட்ஸோட கதைக்க வேண்டும், லாயர்ஸ் கிளையண்ட்ஸோட கதைக்க வேண்டும், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸோட கதைக்க வேண்டும். இதற்கெல்லாம் கொலோக்கியலிசம் விளங்கி இருக்க வேண்டும். இடைக்கிடையே நான் உங்களுக்கு இந்த பாடங்களிலே கொலோக்கியலிசத்தை சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்றால் பொது அறிவு, கொலோக்கியலிசம் எல்லாம் நீங்கள் இந்த நாட்டிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் அறிந்திருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். What is colloquialism? Even in Sri Lanka, when you go from area to area, there is colloquialism. கொழும்பிலிருந்து நாங்கள் சில வேளை ஜஃப்னாக்கு போனால் அங்கு சில வேளை பேசுகிறது எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கொலோக்கியலிசம் பாவிக்கிறார்கள். அது எங்களோட பிள்ளையும் அல்ல, அவர்களுடைய பிள்ளையும் அல்ல. ஆனால் அங்கு நாங்கள் இருந்து வேலை செய்ய போகிறோம் என்றால் அதை படித்திருப்பது எங்களுக்குத்தான் நல்ல. So, what is this? The apple of one's eye. A wet blanket. Dead beat. அது ரெண்டும் நீங்கள் கண்டுபிடித்து வையுங்கள் அடுத்த பாடத்துக்கு. Good for nothing. அது அநேகமாக எல்லோருக்கும் விளங்கும் என்று நினைக்கிறேன். Good for nothing. Useless. ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத ஒரு பொருள், ஒரு மனிதர். A peppery individual. அவருக்கு கோபம் கெதியாக வரும். பெப்பரி என்றால் மிளகாத்தூள், அதையும் பெப்பர் என்பார்கள். மிளகாய் பெப்பர், சில்லி பெப்பர், மிளகு அதுவும் பெப்பர். பெரிய மிளகாயை பெப்பர்னு சொல்வார்கள். அப்போ பெப்பரி என்றால் உரைப்பு, கோபம் வரக்கூடிய ஒரு செயல். At rest. யாராவது வந்து இஸ் அட் ரெஸ்ட் என்று சொன்னால், என்னுடைய அப்பா அங்கே அம்மா அங்கே என்றால் அவர்கள் அட் ரெஸ்ட் என்றால் இறந்து விட்டார்கள் என்று தான் அர்த்தம். அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவுட் ஆஃப் சார்ட்ஸ் என்றால் எனக்கு அவ்வளோ சுகமில்லை, பலவித பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது, அதனுடையால் நான் சாதாரணமாக நடக்கிறது மாதிரி எனக்கு இப்போ செய்ய முடியாமல் இருக்கிறது. அவுட் ஆஃப் சார்ட்ஸ். Right. I hope you can read all this. Please write down. You can do joint up writing now.
and find out the two words. Now, for the children, I'll always include a little nursery rhyme and teach them to read them and find the meanings and include grammar. Children can learn the colloquialism as well, depending on what age you are. Now, if you look at the nursery rhyme on the board, reading with me first, and then you learn to read it by heart, learn it by heart. Read it, practice, and learn it by heart. Wee, Willy, Winky. Wee, Willy, Winky. அது ஒருவருடைய பெயர். எல்லாம் அவருடைய பெயர் தான். Wee, Willy, Winky. That's why I have written in capital letters. பெயர் சொல்லை அநேகமாக capital lettersல எழுத வேண்டும். Wee, Willy, Winky. Get the spelling right. What does he do? What does Wee, Willy, Winky do? He runs through the town. What does through mean? எறிகிறதுக்கும் throw, past tense through. அது வேறு. That spelling is different. But this through is going through. அதன் ஊடாக போகிறது. ஒரு டவுனுக்குள்ளால அவர் ஓடி போகிறார். Wee, Willy, Winky goes through the town. You all know what town is. So, இவர் டவுனுக்குள்ளாலே போகிறார். Upstairs and downstairs. Upstairs and downstairs. Opposite. Upstairs, downstairs. அது எதிர் சொற்கள். அவர் டவுனுக்குள்ளாலே போய் வீடுகளிலே படியேறி மேலையும் கீழையும் போவார். In his night gown. அவர் என்ன உடுத்திருக்கிறார்? அவரும் ஒரு நைட் கவுன் தான் போட்டிருக்கிறார். நைட் ட்ரெஸ், கவுன் மாதிரி. பழங்காலத்திலே ஆண்களும் ஒரு நைட் கவுன் போடுவார்கள். இப்பொழுதும் போடுவார்கள் நைட் ஷர்ட். அவர் என்ன செய்கிறார்? நைட் கவுனில் போய் வீடு வீடாக rapping at the window. Rapping என்றால் tapping, knocking. Rapping at the window. அப்படி ஜன்னலிலே தட்டி என்ன கேட்கிறார்? Crying through the lock. அந்த கதவு கீ ஹோலுக்குள்ளால பார்த்து சத்தம் போடுகிறார். என்ன கேட்கிறார்? எதற்காக சத்தம் போடுகிறார்? Are all the children in bed? எல்லா பிள்ளைகளும் படுக்கைக்கு போய்விட்டார்களா? ஏனென்றால் for it's past 8 o'clock. 8 மணி, இரவு 8 மணிக்கு பின்னாக போய்விட்டது. அப்ப இந்த நர்சரி ரைமை அடுத்த பாடத்திலே மீண்டும் படிப்போம். அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் குட் பை சொல்லி விடைபெறுகிறேன்.